ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2026 முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் 12ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு காரணம் 8500 ஆண்டுகளுக்கு பிறகு அமைந்த கிரக நிலைகள் தான். ஸோ தை மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மிதுனம் ராசிக்கு பார்க்க போகிறோம். மிதுனமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தையை வரவேற்கக்கூடிய விதமாக சில ஆன்மீக விஷயங்களையும் செய்யணும். அந்த ஆன்மீக விஷயங்கள் என்ன, அதை செய்யதா எப்படி உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த கிரகநிலைகளால் ஒரு பெரிய சம்பவம் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த சம்பவம் என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால் என்ன நடக்க போகுது, எப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதுரை புடற்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ராசியில் குரு வகரத்தோடு, வெகிரிய வீரியஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு, அயனசைல போகஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். நிதானமாக எந்த முடிவுமே எடுக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள். இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பணவரவு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய இருக்கு. அதே போல் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு குறைய போகுது. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, விருப்பமானவர்களோடு சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வாக்குவன்மையால் நன்மை தர்ற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உண்டாகும். அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா திட்டமிட்டபடி உங்களோட தொழில் வியாபாரம் இந்த டைம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கூட எதிர்பாராத வகையில் தொழிலில் கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். ஸோ அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் அந்த சாதகமான நிலையை யூஸ் பண்ணிக்கிறது தொழில் பொறுத்த வரைக்கும் நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு வீண் அலைச்சல் குறையும். மெயினாக எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே சமாளிக்க முடியும். குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழலாம். பிள்ளைகள் மூலம் கூட மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் ஒரு பக்கம் வரும். பெண்களுக்கு கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து கையில் காசு புரள போகுது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உடன் பணிபுரியவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். ஸோ சாதுரியமாக பேசுறது நல்லது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடை செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும்.
டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தொட்டது எல்லாமே இந்த டைம் துளங்க போகுது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்களில் வெற்றி பெறுவது உறுதி, விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும், அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை, இல்லைனா வீண் பகை ஏற்படும். ராசி அதிபதி புதன் ராகுவுக்கே திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காம இருப்பது உங்கள் ராசிக்கு அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படும், பார்த்துக்குங்க. மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய பயமானது நீங்கும், எதிர்காலம் பற்றிய திட்டமானது தோன்றும், ஆசிரியர்களுடைய உதவி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு இன்னி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த டைம் சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அப்புறம் மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடித்தீங்கன்னா மன நிம்மதி அடைவீங்க, பணவரவு அதிகரிக்கும், மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களோட நட்சத்திரத்துக்கு பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவீங்க. பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளுரும். அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்கள் நட்சத்திரத்துக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இசைத்துறைகளில் சேர்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு வந்து சேரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியது வரும். உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளும். படம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இனி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தால் இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமை, புதன் வெள்ளி. அப்புறம் சந்திராஷ்டம தினம் வந்து 19, 20. அப்புறம் அதிர்ஷ்ட தினம் வந்து 13ஆம் தேதி, 12ஆம் தேதி. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுசாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ அடுத்ததாக தை பிறக்கிறதுனால தை மாதத்தில் இந்த பரிகாரங்களை செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நல்ல பலன்கள் கிடைக்க தைல செய்ய வேண்டிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தைல மறக்காமல் பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. தை பிறந்தாவே வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பு நிறைந்த மாதம் என்பது தான் சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு சிறப்பு நிறைந்த மாதங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம் தான் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக சொல்லப்படுது. இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுபதினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்களில் நம்ம செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பது குறித்து, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு விரிவாக ஷேர் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்கள் சுபதினங்களாகவே கருதப்படுது. தை மாதத்தில் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த 4 தினங்களில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தினங்களில் அன்னதானம், ஆடைதானம் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா நம்ம கொண்டாடுறோம். இந்த பொங்கல் தினத்தில் சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்வதால் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரங்கள் செய்ய முடிவிட்டாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கலில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க, நன்மை பலன் நிச்சயம் உண்டு. தை திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகிற்கே நன்மை வைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம், அதை தொடர்ந்து வரக்கூடிய மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் தினங்களில் அதிகாலையில் இருந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய ஒளி நம் மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. இதனால் நமது உடலில் தங்கியிருக்கக்கூடிய சூட்சமமான எதிர்மறை ஆற்றல் நீங்கி தோஷங்கள் கழிந்து உடல் மற்றும் மனரீதியான ஆரோக்கியம் மேம்பட உதவும்.
அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினம். ஸோ பசுமாட்டில் தேவர்கள் வாசம் செய்வாங்க. எனவே இந்த மாட்டுப்பொங்கல் தினத்தில் பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி அவற்றின் ஆசிகளை பெறுவது நல்லது. அதுலேயும் குறிப்பாக அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குறதால் குலசாபம், முற்பிறவி பாவதோஷம் போன்றவை நீங்கும். உங்கள் வீடுகளில் பசுமாடுகள் வளர்க்க முடியாதவங்க கோவில்களில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்து வணங்கி தேவர்களுடைய ஆசிகளை பெறுங்க. ஸோ இதெல்லாம் செய்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு செம்மையாக அமையும். ஸோ இந்த வருடம் செம்மையாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.